கோஸ்ட் சட்னி செய்யலாமா? அட கோஸ்ட் சட்னியா அப்படின்றீங்களா? செஞ்சு தான் பாருங்களேன் நான் சொல்கிற மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்குவோம். கடாயில் துளியூண்டு எண்ணெய் விட்டுண்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுண்டு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் புளியை துளி கிள்ளி போட்டு நுணுக்கி நம்ம அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கோஸை நான் நறுக்கி அலம்பி வச்சுருக்கேன். வடிகட்டி வச்சுருக்கேன். இதையும் நல்லா ஒன்று சேர வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர ஆற விட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டா நம்மளோட கோஸ் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெயை விட்டுண்டு துளியூண்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கோங்க. தேவைப்பட்ட கருவேப்பிலையை போட்டுன்றலாம். போட்டு அந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே இதை கொட்டிட வேண்டியது தான். இவ்வளோ தான், நம்மளோட சுவையான கோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலக்ஷ்மி. பாய்.